வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. நாஜிம் பாசறை நானா குரூப் சார்பில் திமுக அமைப்பாளரும் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமாகிய திரு AMH நாஜிம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடினர். புதுச்சேரியின் முன்னாள் நலவழித்துறை அமைச்சரும் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு AMH நாஜிம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு 2 நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நாஜிம் பாசறை நானா குரூப் சார்பில் நாஜிம் அவர்கள் கரங்களால் கேக் வெட்டும் நிகழ்ச்சி அவரது இல்லத்தில் நடைபெற்றது. முன்னதாக காரைக்கால் பெரிய பள்ளி வாசலில் இருந்து இசை பேண்டுகள் முழக்கத்தோடு ஊர்வலமாக புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பின்னர் AMH நாஜிம் அவர்களது இல்லத்திற்கு வந்தடைந்தது. நாஜிம் அவர்களது இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்டமான கேக்கினை வெட்டி அமைப்பாளர் நாஜிம் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பான முறையில் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள், நாஜிம் மக்கள் சேவை இயக்கத்தினர் மற்றும் தெற்கு தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். காரைக்கால் மாவட்ட ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் சங்கம் சார்பாக வந்துள்ள ஒரு அறிவிப்பு. சமுதாய நல்லிணக்க பேரவை சார்பாக காரைக்கால் மாவட்ட அளவில் கடந்த 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்த ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் சங்க விழா கனமழை மற்றும் புயல் காரணமாக எதிர்வரும் 5ஆம் தேதி 12ஆம் மாதம் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றனர். காரைக்கால் மாவட்ட ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ ஐயப்பமார்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காரைக்கால் மாவட்ட தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு குடை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு AMH நாஜிம் மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு TR பட்டினம் மேலையூர் அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு குடை வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு குடைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை TR பட்டினம் காசிநாதன் மற்றும் தொண்டரணி அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். Happy
தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நாம் தமிழர் கட்சி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நாம் தமிழர் கட்சி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முன்னதாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காரை மண்டல செயலர் மரி அந்துவான், மகளிர் பாசறை ராஜேஸ்வரி, தெற்கு தொகுதி செயலாளர் அனுசுயா ஜான் பாஸ்கோ, நிரவி திருப்பட்டினம் செயலாளர் விஸ்வநாதன், தலைவர் செந்தில், நெடுங்காடு தலைவர் சுகுமார், செயலாளர் காமராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். ஒளியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி நம்மை உருவாக்கும் நம்மை வளர்க்கும் இனிமேலும் ஓயம் விரிவாக வாழும் உறுதி. நாய் கடித்து இறந்த ஆட்டுக்குட்டிகளுடன் அவற்றின் உரிமையாளர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் காரைக்காலில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் நகரப்பகுதியில் வசித்து வரும் அப்துல் பாசித் என்பவர் வளர்த்து வந்த 5 ஆட்டுக்குட்டிகளை தெருநாய்கள் கடித்து கொன்றன. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் நாய் கடித்து இறந்த ஆட்டுக்குட்டிகளை எடுத்து வந்து நகராட்சி அலுவலகம் முன்பாக போட்டு நீதி கேட்டு போராடினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இறந்து போன தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு புதுச்சேரி அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அப்துல் பாசித், தங்கள் பகுதியில் உள்ள தனியார் மழலையர் பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கும் அங்குள்ள ஸ்கேன் சென்டருக்கும் வருவோருக்கும் தெருநாய்களால் ஆபத்து உள்ளதாக கூறினார். 5 ஆட்டுக்குட்டிகளை தெருநாய்கள் கடித்து கொன்றுள்ள இந்த நிலையில் தெருநாய்களை காப்பகத்தில் அடைத்து பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் சூர்யா புதுச்சேரி அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.